நண்பர்களே, நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல அவமானத்தையும் நிராகரிப்பையும் சந்திச்சிருப்போம். அது ஸ்கூல்ல இருக்கலாம், காலேஜ்ல இருக்கலாம், இல்லனா நாம ரொம்ப விரும்பி பார்த்த வேலையில கூட இருக்கலாம். உன்னால இது முடியாது, நீ இதுக்கு லாயக்கில்ல, அடச்சே இவன் ஏன் இங்க வந்தான், இவனுக்கு இதுவே அதிகம், இவன்லாம் என்னத்த சாதிக்க போறான், இந்த மாதிரி வார்த்தைகள் விஷம் தடவுன அம்பு மாதிரி நம்ம மனச தொலைச்சிருக்கோம். இந்த காயங்கள் சாதாரணமானதில்ல. அது நம்ம தன்னம்பிக்கையையே ஆட்டி பாக்கும். நம்ம திறமை மேலேயே நமக்கே ஒரு சந்தேகத்தை உருவாக்கும். நம்ம சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறைய கட்டி அதுக்குள்ள நாமளே நம்மள அடைச்சிக்க வச்சிடும். ஒருத்தரோட வெற்றிக்கு முன்னாடி வேணும்னா பரிசும் பாராட்டும் இருக்கலாம். ஆனா அவருக்கு பின்னாடி நிச்சயம் அவமானமும் நிராகரிப்பும் தோல்வியும் தான் இருந்திருக்கும். நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு புதுசா ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும்போது உங்க நண்பர்களே, உங்க சொந்தக்காரங்களே, இதெல்லாம் தேவையா, இருக்கிற வேலையை விட்டுட்டு தேவையில்லாம ஆசைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்க ஒரு இன்டர்வியூல தோத்து போகும்போது நான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு ஏளனமா பார்த்திருக்கலாம். அந்த நிமிஷத்துல இந்த பூமி ரெண்டா பொளந்து நம்மள உள்ள இழுத்துக்காதான்னு தோணும். அப்படி ஒரு வலி. ஆனா ஒன்ன மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல பெரிய சாதனைகளை படைச்ச ஒவ்வொருத்தரும் இந்த அவமான பாதையை கடந்து வந்தவங்க தான். அவங்கள அவமானப்படுத்தினவங்க இன்னைக்கு அவங்க பேரை மரியாதையோட சொல்றாங்க. அவங்கள பார்த்து சிரிச்சவங்க இன்னைக்கு அவங்க வெற்றி கதையை கேட்டு கை தட்டுறாங்க. அப்போ அவங்க மட்டும் எப்படி அந்த வலியை தாங்குனாங்க, எப்படி அந்த அவமானத்தை ஒரு படிக்கட்டா மாத்துனாங்க? அதுக்கான பதில் அந்த வலியை அவங்க பார்த்த விதத்துல தான் இருக்கு. அவங்க அவமானத்தை ஒரு முடிவா பார்க்கல, ஒரு ஆரம்பமா பார்த்தாங்க. ஒரு சாபமா பார்க்கல, ஒரு வரமா பார்த்தாங்க. அது எப்படி முடியும்? வாங்க அந்த பயணத்தோட முதல் அடியை எடுத்து வைப்போம். முதல் படி, அவமானத்தை வைராக்கியமாக மாற்றுதல். ஒரு ஜென் கதை இருக்கு. ஒரு இளம் துறவி தன் குரு கிட்ட போய், குருவே, ஊர்ல இருக்கிறவங்க என்ன பத்தி பேசுற கேவலமான பேச்சும் கிண்டலும் என் மன அமைதியை கெடுக்குது. என்னால தியானத்துல கவனம் செலுத்தவே முடியல. ஏன்னா என்ன பண்றதுன்னு கேட்டார். குரு அமைதியா அவரை பார்த்து, யாரோ ஒருத்தர் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வர்றாங்க, நீ அதை வாங்க மறுத்துட்டா அந்த கிஃப்ட் யாருக்கு சொந்தம்னு கேட்டார். அந்த சீடர், குருவே, அது கொண்டு வந்தவருக்கேதான் சொந்தம்னு சொன்னார். குரு சிரிச்சுக்கிட்டே, அதே மாதிரிதான், மத்தவங்க உனக்கு கொடுக்கிற அவமானத்தையும் விமர்சனத்தையும் நீ ஏத்துக்க மறுத்துட்டா அது அவங்கள விட்டு எங்கேயும் போகாது, அது உன்னை வந்து சேராதுன்னு சொன்னார். இந்த கதை கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. அவமானம்ங்கிறது மத்தவங்க நமக்கு கொடுக்கிறது, அதை ஏத்துக்கிறதும் வேணாம்னு சொல்றதும் நம்ம கையில தான் இருக்கு. ஆனா நாம இன்னும் ஒரு படி மேல போய் யோசிக்க போறோம். நாம அதை நிராகரிக்க போறதில்ல, அதை அப்படியே வாங்கிக்க போறோம். ஆனா அதை விஷமா நினைக்காம ஒரு விதையா நமக்குள்ள விதைக்க போறோம். ஆமாம் நண்பர்களே, இதுதான் முதல் படி. அந்த அவமானத்தை சேமிச்சு வைங்க. உங்க மனசுல ஒரு ஓரமா அதை பத்திரப்படுத்துங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க சோர்ந்து போகும்போது, ஒவ்வொரு தடவையும் உங்க முயற்சிக்கு பலன் கிடைக்கலையேன்னு நீங்க கலங்கும்போது அந்த அவமானத்தை நினைச்சு பாருங்க. உங்கள பார்த்து சிரிச்ச முகங்கள மனசுக்குள்ள கொண்டு வாங்க. உன்னால முடியாதுன்னு சொன்ன குரல்களை உங்களுக்குள்ள ஒலிக்க விடுங்க. அந்த நினைவு உங்களுக்குள்ள ஒரு நெருப்ப பத்த வைக்கும். அந்த நெருப்போட பேர்தான் வைராக்கியம். இந்த வைராக்கியம் உங்கள தூங்க விடாது, உங்கள சோம்பேறியா இருக்க விடாது, உங்கள சோர்வளைய விடாது. எப்படியாவது வாழ்ந்து காட்டணும், சாதிச்சு காட்டணும்ங்கிற வெறிய உங்களுக்குள்ள உருவாக்கும். அவமானம்ங்கிறது உங்கள அழிக்கிற சக்தி இல்ல, அது உங்கள உருவாக்குற சக்தி. அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துறதுன்னு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த வைராக்கியம்ங்கிற நெருப்ப கையில ஏந்திக்கிட்டு நாம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். இரண்டாம் படி, இலக்கை நிர்ணயித்தல். வைராக்கியம்ங்கிற நெருப்பு இப்போ உங்க கையில இருக்கு. ஆனா வழிகாட்டுதல் இல்லாத நெருப்பு ஒரு காட்டையே எரிச்சு சாம்பலாக்கிடும். அதே மாதிரி ஒரு குறிக்கோள் இல்லாத வைராக்கியம் உங்களையே எரிச்சிடும். கோபமும் பழிவாங்குற உணர்ச்சியும் உங்கள அழிவு பாதைக்கு தான் கூட்டிட்டு போகும். அதனால இந்த வைராக்கியத்துக்கு ஒரு திசைய காட்டணும், ஒரு நோக்கத்தை கொடுக்கணும். அதுதான் தெளிவான இலக்கு. அவங்கள பழிவாங்கணும் அப்படிங்கிறது உங்க இலக்கா இருக்கவே கூடாது. அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணுங்கிறது உங்க இலக்கா இருக்கலாம். ஆனா அது கூட ஒரு முழுமையான இலக்கு இல்ல.
உங்க இலக்கு என்னவா இருக்கணும்னா, நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவேன், என் திறமை என்னன்னு நான் நிரூபிப்பேன், என் கனவை நான் வாழ்ந்து காட்டுவேன் என்பதாகத்தான் இருக்கணும். உங்க இலக்கு ரொம்ப தெளிவா அளவிடக்கூடியதா இருக்கணும். நான் ஒரு பெரிய ஆளா வருவேங்கிறது ஒரு தெளிவில்லாத இலக்கு. ஆனா அடுத்த 2 வருஷத்துல இந்த துறையில நான் ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறுவேன். அடுத்த 5 வருஷத்துல என் சொந்த பிசினஸ தொடங்கி ஒரு 10 பேருக்கு வேலை கொடுப்பேன். நான் எழுதின புத்தகம் இந்த வருஷம் வெளியாகும். இதுதான் தெளிவான இலக்கு. திருவள்ளுவர் ஊக்கமுடைமையில சொல்றார், உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. அதாவது ஒருத்தர்கிட்ட இருக்கிற உண்மையான சொத்து மன ஊக்கம்தான். மத்த எந்த சொத்து இருந்தாலும் அது இல்லாத மாதிரிதான். அந்த ஊக்கத்தை உங்களுக்குள்ள விதைச்சு உங்க இலக்க ஒரு பேப்பர்ல எழுதுங்க. தினமும் காலையில எழுந்ததும் அத பாருங்க. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் அத பாருங்க. பாரதியார் சொன்ன மாதிரி நம்பிக்கையே துணை, திறமையும் முயற்சியுமே வெற்றி. உங்க இலக்க நீங்க முடிவு பண்ணிட்டாலே பாதி வெற்றி அங்கேயே கிடைச்சிருது. சாதிக்கணுங்கிற எண்ணம் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிட்டா உங்ககிட்ட எது இருந்தாலும் சரி இல்லன்னாலும் சரி உங்களால சாதிக்க முடியும். இனி உங்க கவனம் மொத்தம் அந்த இலக்கை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். மத்தவங்களோட கருத்துகள், விமர்சனங்கள், கிண்டல்கள் எதுவும் உங்க காதுல விழக்கூடாது. உங்க பார்வை குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இலக்கை நோக்கி மட்டுமே இருக்கணும். இந்த தெளிவான பார்வையோட நாம அடுத்த படிக்கு செல்வோம். 3ஆம் மற்றும் 4ஆம் படிகள், உழைப்பும் மனக்கட்டுப்பாடும். இலக்க செட் பண்ணியாச்சு, வைராகியம்ங்கிற எரிபொருளும் ரெடியாயிருக்கு. இனி பயணத்தை தொடங்க வேண்டிய நேரம். இந்த பயணத்துக்கு தேவையானது கடின உழைப்புங்கிற வாகனம் மட்டும்தான். உலகத்துல ஜெயிச்சவங்க யாரும் அதிர்ஷ்டத்தால மட்டும் ஜெயிக்கல. அவங்க வெற்றிக்கு பின்னாடி பல வருஷ தூக்கமில்லாத உழைப்பு இருக்கு, கண்ணீர் இருக்கு, வலி இருக்கு. உங்களை அவமானப்படுத்தினவங்க அவங்க நேரத்தை பார்ட்டிகளிலும் கேலிகளிலும் செலவு செஞ்சிட்டு இருக்கும்போது நீங்க உங்க இலக்குக்காக உழைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் வித்தியாசம். அந்த அவமானம்தான் உங்களை தூங்க விடாம ஓட வைக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க இலக்க நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைக்கணும். ஒரு புது விஷயத்தை கத்துக்கோங்க. உங்க திறமைய ஒரு படியாவது மெருகேத்திக்கோங்க. தோற்கிறவங்க காரணம் சொல்லுவாங்க, ஜெயிக்கிறவங்க உழைப்பாங்க. ஆனா இந்த உழைப்பு பாதையில உங்க மனச கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் 4ஆவது படி, மனக்கட்டுப்பாடு. உங்க வெற்றி பயணத்துல உங்களை தடுக்க நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. திரும்பவும் உங்களை அவமானப்படுத்த பாப்பாங்க. உங்க கோபத்தை தூண்டி உங்களை திசை திருப்ப பாப்பாங்க. அந்த வலையில நீங்க விழுந்துடவே கூடாது. ஒரு தடவை புத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகளால அவரை திட்டுனார். புத்தர் அமைதியா எந்த பதிலும் சொல்லாம அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் காத்திருந்தார். அவர் பேசி முடிச்சதும் புத்தர் அவர்கிட்ட, நீங்க பேசி முடிச்சிட்டீங்களான்னு கேட்டார். அந்த ஆள் ஆச்சரியமா ஆமான்னு சொன்னார். புத்தர் உடனே, நான் உங்க வார்த்தைகளை ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு அமைதியா அந்த இடத்தை விட்டு போயிட்டார். இந்த மனநிலைனா நமக்கு தேவை. கோபத்தை கட்டுப்படுத்துங்க, பொறுமையா இருங்க. உங்க சக்தி எல்லாத்தையும் உங்க உழைப்புல மட்டும் காட்டுங்க. உங்க செயல்கள் வார்த்தைகளை விட சத்தமா பேசணும். பணிவா இருங்க, நேர்மையா இருங்க, எளிமையா இருங்க. இந்த குணங்கள் உங்களை மனசளவுல ரொம்ப வலிமையாக்கும். ஒருபோதும் பழிவாங்கிற எண்ணத்தோட செயல்படாதீங்க. உங்க நோக்கம் உங்களை நீங்களே உயர்த்திக்கிறது மட்டும்தான். அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் உண்மையான வெற்றி. அவங்க கூட சண்டை போடுறதில்ல. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்க. போதுமான தூக்கம், நல்ல சாப்பாடு, உடற்பயிற்சி, இது எல்லாமே உங்க மனசையும் உடம்பையும் வலிமையா வச்சுக்க உதவும். மன வலிமை இருந்தாதான் இந்த நீண்ட பயணத்துல உங்களால சோர்ந்து போகாம பயணிக்க முடியும். 5ஆம் படி, தோல்விகளிலிருந்து கற்றல். நீங்க எவ்வளவு கடுமையா உழைச்சாலும் எவ்வளவு திட்டமிட்டு செயல்பட்டாலும் தோல்விகள் வரத்தான் செய்யும். அது இயல்பு. ஆனா ஒவ்வொரு தடவையும் நீங்க கீழே விழும்போது உங்களை அவமானப்படுத்தினவங்களோட முகங்கள் உங்க கண்முன்னாடி வந்து போகும். அவங்க சிரிக்கிற மாதிரி தோணும். பார்த்தியா, நாங்க அன்னைக்கே சொன்னோம்லன்னு அவங்க சொல்ற மாதிரி உங்க காதுல ஒலிக்கும். இதுதான் இந்த பயணத்தோட ரொம்பவே சவாலான கட்டம். இந்த கட்டத்துல தான் நிறைய பேர் அவங்க பயணத்தை கைவிட்டுடுவாங்க.
ஆனா நீங்க அப்படி செய்யக்கூடாது. தோல்விங்கிறது உங்க பயணத்தோட முடிவு கிடையாது. அது ஒரு சின்ன திருப்புமுனை, அவ்வளவுதான். ஒரு தடவை தோத்துட்டா நீங்க தோல்வியாளர் இல்ல. எப்போ நீங்க முயற்சிய கைவிடுறீங்களோ அப்போதான் நீங்க உண்மையான தோல்வியாளர் ஆகுறீங்க. உறுதியா இருந்தா உங்க வாழ்க்கையில தோல்வியே கிடையாது. நீங்க சந்திக்கிற 100 தோல்விகளும் 100 பாடங்களா மாறும். ஒவ்வொரு தோல்வியில இருந்தும் கத்துக்கோங்க. நான் எங்க தப்பு செஞ்சேன், இதை எப்படி இன்னும் பெட்டரா செஞ்சிருக்கலாம், இந்த தோல்வி எனக்கு என்ன பாடத்தை கத்துக் கொடுக்குதுன்னு உங்களையே கேட்டுக்கோங்க. அந்த தப்புகளை திருத்திக்கிட்டு திரும்பவும் புது உத்வேகத்தோட உங்க பயணத்தை தொடங்குங்க. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண் கிட்டத்தட்ட 12 வருஷமா ஒரு பொது கழிப்பறையோட சின்ன அறையில தான் தன் குடும்பத்தோட வசிச்சிட்டு வந்தார். அந்த துர்நாற்றத்திலும் ஏழ்மையிலும் துவண்டு போகாம அவர் கோகோ விளையாட்டுல கவனம் செலுத்தினார். பல தோல்விகளுக்குப் பிறகும் தன் கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் அவர் தேசிய அளவிலான கோகோ அணியில் இடம் பிடிச்சு இன்னைக்கு பல இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கார். ஏழ்மையும் வறுமையும் அவமானமும் சாதனைக்கு ஒரு தடையில்லைன்னு அவர் நிரூபிச்சிருக்கார். அதனால துவண்டு போயிடாதீங்க. தடுமாறினாலும் கீழே விழுந்துடாதீங்க. தடைகள் பல வந்தாலும் அதை தாண்டி ஓடுங்க. தோல்விகளை வேள்விகளாக்கி தடைகளை உடைத்து உங்க தடத்தை பதியுங்க. உங்க இலட்சிய கனவை துரத்திப் பிடியுங்க. இந்த வைராகிய பயணம் உங்களுக்குள்ள ஒரு புது நெருப்ப பத்த வச்சிருந்தா நம்ம சேனலோட இணையுங்க. இது மாதிரி உத்வேகம் கொடுக்கிற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்க. முக்கியமா உங்க கதைய, நீங்க சந்திச்ச அவமானத்தை, அந்த வலிய நீங்க எப்படி ஒரு வைராகியமா மாத்துனீங்கங்கிற உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. உங்க வார்த்தைகள் இதே மாதிரி ஒரு வலியில தவிக்கிற இன்னொருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்கலாம். உங்க கதை இன்னொருத்தரோட வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கட்டும். 6ஆம் படி மற்றும் முடிவுரை: வெற்றியும் அதன் தாக்கமும். இப்ப கற்பனை பண்ணி பாருங்க. பல வருஷ கடின உழைப்புக்கு பிறகு, பல தோல்விகளை கடந்த பிறகு நீங்க உங்க இலக்கை அடைஞ்சிட்டீங்க. நீங்க தொட நினைத்த சிகரத்தோட உச்சியில இப்போ நிக்கிறீங்க. அந்த தருணத்துல உங்க மனசுல என்ன தோணும்? பழிவாங்கிற உணர்ச்சியோ கர்வமோ இருக்காது. அதுக்கு பதிலா ஒரு ஆழமான அமைதியும் மனநிறைவும் மட்டும்தான் இருக்கும். அந்த அமைதி உங்க உழைப்புக்கு கிடைத்த பரிசு. அந்த நிறைவு நீங்களாவே இருந்து உங்க கனவை வாழ்ந்ததுக்காக கிடைத்த வெகுமதி. இப்ப உங்கள அன்னைக்கு அவமானப்படுத்தினவங்கள திரும்பி பாருங்க. அவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிப்பாங்க. ஒருவேளை பொறாமைப்படலாம். சிலர் உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்டா கூட முயற்சி பண்ணலாம். ஆனா அவங்களோட அங்கீகாரமோ பாராட்டோ இனி உங்களுக்கு ஒரு விஷயமாவே இருக்காது. ஏன்னா இந்த பயணத்தின் மூலமா நீங்க உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க பலம் என்ன, பலவீனம் என்னன்னு உணர்ந்துகிட்டீங்க. உங்கள நீங்களே செதுக்கிக்கிட்டீங்க. அதுதான் உண்மையான வெற்றி. வெற்றிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடையிறது மட்டுமில்ல. அந்த இலக்கை அடையிற பயணத்துல நீங்க எப்படிப்பட்ட மனுஷனா மாறுறீங்க என்பதுதான் உண்மையான வெற்றி. நண்பர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை யாராவது அவமானப்படுத்தினா காயப்படாதீங்க, கோபப்படாதீங்க. அதுக்கு பதிலா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவங்க உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருந்த ஒரு சிங்கத்தை எழுப்பி விட்டிருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஒரு இலக்கை காட்டியிருக்காங்க. அவங்க உங்க வெற்றி பயணத்துக்கான முதல் படிக்கல்லை எடுத்து வச்சிருக்காங்க. இருட்டான வாழ்க்கைன்னு கவலைப்படாதீங்க. கனவுகள் முளைக்கிறது இருட்டுலதான். உங்க வழிதான் உங்களை வலிமையாக்கும். உங்களை நிராகரிச்சதுதான் உங்கள் உயர்வுக்கு வழிவகுக்கும். உங்க அவமானம்தான் உங்கள் அடையாளம். அந்த அவமானத்தை ஒரு ஆபரணமா போட்டுக்கோங்க. உங்க கண்ணீரை வைரமா மாத்துங்க. உங்க கதையை நீங்களே எழுதுங்க. அந்த சரித்திரத்தோட ஒவ்வொரு பக்கத்திலையும் உங்க வெற்றியோட தடம் பதியட்டும். உங்கள பார்த்து அன்னைக்கு சிரிச்ச உலகம் நாளைக்கு உங்க காலடியில நின்னு உங்க கதையை கேட்கும். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல.